அனைவருக்கும் வணக்கம். இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் உங்கள் ஓட்டு அத்தியாயம் 1. தமிழ்நாட்டுக்கு திருவிழான்னு சொன்னாலே ஒன்னு கோவில், இன்னொன்னு கோட்டையில யாருன்னு தீர்மானிக்கிற தேர்தல் தான். எங்க பார்த்தாலும் பளீர்னு வெள்ள சட்டை வேட்டின்னு ஒரே கொண்டாட்டம் தான். ஒரு பக்கம் மசக்காளிபாளையம் ஜபக்குமூர்த்திக்கு வெற்றி அறிவிப்பு வர, மறுபக்கம் கவுண்டபாளையம் கஜேந்திரனுக்கு அமோக வெற்றி. 2 பேரும் கவுன்சிலரான சந்தோஷத்துல ஸ்வீட்டு பட்டாசுன்னு 2 பக்கமும் சந்தோஷம்தான். சாதாரணமா சொல்லணுமா, ஜால்ராக்கு பஞ்சமே இல்ல. சும்மா இருந்த சங்க ஊதி கெடுக்கிறதுக்கு அரசியல்ல ஆளா இல்ல சொல்லுங்க. அந்த நேரம் பார்த்து ஏனுங்க லெப்ட், உங்க வார்டு ஆளுங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டீங்க போல. எலெக்ஷன் ஆபீஸ் முழுக்க நீங்க தான் இருக்கீங்க. சும்மா சொல்லாதீங்க, ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி உங்க ஊரே நிக்கிறது தான் நல்லா தெரியுதே. ஆமாங்க, நீங்க வேற. கஜேந்திர அண்ணன் தான் ஜெயிக்க போறது முன்னாடியே தெரியுமல்ல. பசங்க ராத்திரி இருந்தே இங்கதான் இருக்காங்க. அதாவது பொன்சு, எங்க ஆளுங்க ஒரு படி மேல. ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே போஸ்டர் அடிச்சு ஊரு முழுக்க விடிய விடிய விட்டோம்ல, அங்க பாரு. அட மொச புடிச்ச பசங்களா, கொங்கு நகரின் குலத்திலகமே, வெற்றி பெற்ற மேயர் மசக்காளிபாளையம் ஜபக்குமூர்த்தி அண்ணனை வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம். ஏனுங்க, உங்க அண்ணன் தான் மேயர் வேட்பாளரா? தலைமையில அறிவிப்பு எப்ப பண்ணுவாங்க, சொல்லிட்டாங்களா? இன்னும் தலைமையில சொல்லத்தான், ஆனா நாங்க வராம வேற யார் வர போறாங்கன்னு மித்தவங்க தெரிஞ்சுக்கதான் இந்த ஏற்பாடு. அப்படி இல்லைங்க, நம்ம ஊர்ல இருக்கிற 100 வார்டுக்கு 3/4 கூட்டணி இல்லாம நாம ஜெயிச்சிட்டோம். அப்படி இருக்கும்போது யாரு வேணாலும் மேயர் ஆகலாம்ல, என்ன சொல்றீங்க? நிக்கலாம், ஆள் இருக்கலாம், ஆனா மேயர் நாங்க தான். உங்களுக்கு தெரியாதா? இந்த ஊர்லயே செல்வாக்குக்கு பஞ்சம் இல்லாத ஆளு எங்க அண்ணன் கஜேந்திரனுங்க. அவருக்கு தான் இந்த தடவை மேயர் பதவி நிச்சயமா கிடைக்கும். ஆனா உங்க ஆளுங்க பாவம் பாருங்க, தப்பா போஸ்டர் அடிச்சுட்டு செவுத்த நாசம் பண்ணிட்டாங்க. ஆத்தாவாது சாணி அடிச்சு வச்சிருக்கோம். என்ன வேணாலும் இருக்கட்டும் பொன்சு, இந்த தரம் இருக்கிற செல்வாக்கெல்லாம் வச்சு பார்த்தா மூர்த்தி அண்ணன் தான் கண்டிப்பா வாங்கியே ஆவாரு. உங்க அண்ணன் கஜேந்திரன் இந்த தடவை எத்தனை ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காருன்னு தெரியும்ல? 43,568 ஓட்டுல வந்திருக்காருன்னு தெரியும். ஏன் கேக்குறீங்க? மூர்த்தி அண்ணன் 68,999. அதான் நீங்க தெரிஞ்சுக்கணும் பொன்சு, யாருக்கு செல்வாக்குன்னு. நேத்துக்கு பேஞ்ச மலையில வந்தவருக்கு கூட வாழ்க்கை இருக்கு பாருங்க. என்ன பொன்சு, வார்த்தையெல்லாம் நீளுது. நாளைக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னா மூர்த்தி அண்ணன் கிட்ட தானே வந்து ஆகணும் நீங்க. அட, அந்த அளவுக்கு கூட யோசிக்க வேண்டாங்க. முதல்ல யாருக்கு பதவி கொடுக்கறாங்கன்னு முடிவாகட்டும். கஜேந்திர அண்ணனுக்கு கிடைக்கும் போது மூஞ்சி எந்த புடக்காளியில வச்சுக்க போறீங்க? அதானே பார்த்தேன். உங்க கஜேந்திர அண்ணனுக்கு கிடைக்குங்கிற மாதிரி பகல் கனவெல்லாம் கண்டாதீங்க. நாங்க போஸ்டர் வச்சதுன்னா சும்மாவா? செவுத்துல கிடைக்கிற இடமெல்லாம் போஸ்டர் ஓட்டிட்டா மேயர் பதவி உங்களுக்கு கொடுக்கணுமா? சின்ன புள்ளத்தனமா இருக்குல்ல. மேயர் பதவிக்கு இன்னும் எந்த விதமான அறிவிப்பும் இல்லாம இருக்க இந்த நேரத்துல ஒரு போஸ்டரை வச்சு துவக்கின இந்த பிரச்சனை எங்க போய் முடிய போகுதுன்னு தெரிஞ்சுக்க காத்திருங்க. இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் உங்கள் ஓட்டு அத்தியாயம் 1.